கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உலகம் முழுவதும் அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அநேக விதமான அன்னையர்கள், தாய்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த செய்தியின் இறுதியில் நான் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் கடைசி வரையிலும் இணைந்து கொண்டிருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வேதத்திலே அநேக விதமான தாய்மார்களை நாம் பார்க்க முடியும். தங்களுடைய பிள்ளைகளுடையதான வாழ்க்கையிலே மிகவும் செல்வாக்கு நிறைந்தவர்களாக காணப்பட்டதான அநேக விதமான தாய்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு தாயை மாத்திரம் குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்பவில்லை. ஆனாலும் ஒரு சில பேரை வேதத்திலிருந்து நான் எடுத்து அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் எந்த அளவிற்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கை அவர்கள் ஏற்படுத்தினவர்களாகவும் காணப்பட்டார்கள் என்கிறதை இந்த வேளையிலே நான் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 5 வசனம் 4 முதல் படிக்கிறேன். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவை பார்த்து தீமோத்தேயுடையதான இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறதான தீமோத்தேயுடையதான தாயையும் அவருடைய பாட்டியையும் அவர்களுடையதான வளர்ப்பை பற்றி பவுல் இங்கே எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். இன்றைய நாளிலே தெய்வீகத்துவம் வாய்ந்ததான தாயினுடையதான செல்வாக்கு என்கிறதான தலைப்பிலே ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஒரு 3 விதமான காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதலாவது, தெய்வீகத்துவம் வாய்ந்ததான ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடையதான விசுவாசத்திற்கு மிகவும் வித்திடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதை தான் நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடியும். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்கள், தீமோத்தேயுடையதான விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு அவனுடைய தாய் மிகவும் முக்கியமான பங்கு வகித்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் என்ன விதமான காரியங்களை இவருக்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை முழுமையாக நாம் இதில் பார்க்க முடியும். அந்த தீமோத்தேயுவுக்கு விசுவாசத்தை வைத்து விட்டார்கள். எப்படி தேவனை விசுவாசிக்க வேண்டும், எப்படி தேவன் மீது உன்னுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான பெற்றோர்களே, அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விசுவாசத்தை விதைக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசம் அவர்கள் தேவன் மீது இன்னும் வளர வைக்கிறது, தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வைக்கிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 31 வசனம் 28 அப்படி நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்திற்கு நேராக நடத்தும் போது பிள்ளைகள் சொல்லுவார்கள், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான அன்னையர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை வைத்து விடுகிறீர்களோ இல்லையோ, எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் இந்த விசுவாசத்தில் எப்படி நிலைநிற்க வேண்டும் என்கிறதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு தெய்வீகத்துவம் வாய்ந்ததான ஒரு தாய் தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். 2 தீமோத்தேயு 3:15 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான இந்த விசுவாசத்திற்கு ஒரு துணையாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தைகள். அது எப்படி உனக்கு வளர ஆரம்பித்தது என்று சொன்னால் உன்னுடைய சிறு வயது முதலே உன்னுடைய தாய் உனக்கு கற்றுக் கொடுத்ததான விதமாக காணப்படுகிறது என்று சொல்லி, ஒரு யூதன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அதைதான் உபாகமம் 6 அதிகாரம் வசனம் 6-7 பார்க்க முடியும்.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் காக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அதாவது பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு காலகட்டத்திலே தாய்மார்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுகிறதான போது வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து காகத்தை பார்த்தோ அல்லது குருவியை பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு மரத்தை பார்த்தோ மேகத்தை பார்த்தோ அந்த குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டுகிறவர்களாக இருந்தார்கள். காலம் மாறி 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 வர 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 இப்போது நாம் பார்க்கிறோமே என்று சொன்னால், ஒரு குழந்தை அது சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் மொபைல் போன் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மொபைல் இல்லை என்று சொன்னால் அது குழந்தை சாப்பிடுகிறதை நிறுத்துகிறதாக இருக்கிறது. அது அழுது புலம்பி அடம்பிடிக்கிறதாக இருக்கிறது. ஆனாலும் அநேக பெற்றோர்கள் அதை மறுபடியுமாக பிள்ளைகளுக்கு அந்த போனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஊட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்போது அவர்கள் படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், அமரும் போதும், எல்லா நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஊட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் வளர்ந்து வர 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 அவர்கள் தேவனை விட்டு விலகாமல் இருப்பார்கள். நற்புத்தியை கை கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். தேவன் கட்டளையிட்ட பிரகாரமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளர்கிறவர்களாக இருப்பார்கள். இது முக்கியமான பங்கு. தாய்மார்கள் மிகவும் முக்கியமாக இதில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்திலும் அதை தான் நாம் பார்க்க முடியும். தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே அவருடைய தாய் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகித்தவர்களாக காணப்படுகிறார்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது, தெய்வீகத்துவம் வாய்ந்ததான ஒரு தாய் கிறிஸ்துவை போல அவர்கள் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அநேக வேளைகளிலே தாய்மார்கள் கிறிஸ்துவை போலதான் அந்த குணாதிசயங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகள் அநேக நேரங்களிலே தவறு செய்கிறவர்களாக இருப்பார்கள், கீழ்ப்படியாமல் போகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் தாய் தன்னுடைய பிள்ளைகளை எப்போதுமே காப்பாற்றுகிறதற்கு அவர்கள் முயலுகிறவர்களாக காணப்படுவார்கள். தன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு சில விதமான பிரச்சனையிலோ ஏதோ ஒரு சில விதமான பலவீனத்திலோ காணப்படும் போது அந்த குழந்தை மீண்டு வருகிறது வரையிலும் அந்த தாய் மிகவும் அந்த குழந்தையை டேக்கர் பண்ணுகிறவர்களாகவே இருப்பார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் அவனை தேற்றுவது போல. மத்தேயு 15வது அதிகாரத்தில் வருகிறதான போது ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று இயேசுவிடத்திலே வருகிறார். பல முறை இயேசுவிடத்தில் விண்ணப்பிக்கிறார். கடைசியிலே அவருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு அந்த குழந்தைக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, எல்லா பெற்றோர்களும் எல்லா தாய்மார்களும் இதே போலதான் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படிதான் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டும். நாம் அவர்களை எல்லா நிலையிலும் அவர்களை நேசித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை திருத்துகிறவர்களாகவும், அவர்கள் நன்மை செய்யும் போது அவர்களை தேற்றுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இந்த தீமோத்தேயுடையதான தாய் யார் என்று பார்த்தால், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வருகிறதான போது அவர்கள் ஒரு யூத விசுவாசியாக காணப்படுகிறார்கள். அவர்களுடையதான கணவனார் கிரேக்கராக காணப்படுகிறார். கூடுதலாக அவர்கள் ஒருவேளை விசுவாசி அல்லாத ஒரு மனிதனாக அந்த மனிதன் காணப்படலாம். ஆனால் இந்த தீமோத்தேயுடையதான தாயார் தேவனை பற்றி கற்றுக் கொடுக்கிறதிலும் எந்த விதமான குறைவுகளும் வைக்காத படிக்கு கற்றுக் கொடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலும் கூட ஏதோ ஒரு பெற்றோர் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகள் தேவனிடத்திலே வருகிறதற்கும் நெருங்குகிறதற்கும் அந்த வீட்டிலே நீங்கள் உறுதுணையாக காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தகப்பன்மார்களே, நீங்களும் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஊண்டுதலாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக விதமான தாய்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நான் வீட்டிலே அநேக விதமான வேலைகளை செய்கிறேன், பிள்ளைகளை பராமரிக்கிறேன், இன்னும் பலவிதமான வேலைகளில் நான் ஈடுபடுகிறேன்,
ஆனாலும் என்னுடைய வீட்டிலிருந்தோ என்னுடைய வாழ்க்கையிலோ ஒரு பாராட்டு எனக்கு கிடைக்கிறது இல்லை என்கிறதான கேள்வி. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக அவர் கருதுகிறவராக காணப்படுகிறார். இந்த உலகத்திலே ஒருவேளை நீங்கள் பாராட்டு பெறாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தியாகங்களை தேவன் அறிந்தவராக காணப்படுகிறார். நீங்கள் செய்கிறதான எந்த விதமான வேலையும் அது வீணாகாததாக இருக்கும். ஜான் என்கிறதான ஒரு தம்பி, அவன் மிகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு குழந்தையாக வளர்ந்து வந்தான். ஆனால் அவன் வளர வளர அவனுடையதான நட்பு வட்டாரத்து நிமித்தமாக அவன் தேவனை விட்டு விலகுகிறவனாகவும் சபை கூடுதலை எல்லாம் அவன் தவிர்க்கிறவனாகவும் காணப்பட்டான். இவன் பொல்லாத நண்பர்களோடு கூட கடந்து செல்லும், பொல்லாத செயல்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளிலும் பலவிதமான அக்கிரமங்களிலும் துர்மார்க்கத்தனத்திலும் அவன் ஜீவித்தவனாக இருந்தான். ஒரு நாள் அவனை போலீஸ் கைது செய்து சிறையிலே அடைத்தது. அவன் தனிமையிலே சிறைச்சாலைக்குள்ளதாக காணப்படுகிறான். அவனை விசாரிப்பதற்கு எந்த ஒரு நண்பர்களும் கடந்து வரவில்லை, எந்த ஒரு நண்பர்களும் அவனுக்காக எழும்பி நிற்கவில்லை. ஆனால் என்னுடைய தாயார் அவர்கள் முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறதான ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறார்கள். இவன் எப்போதெல்லாம் பொல்லாங்கிலே ஈடுபடுகிறானோ அவனை திருத்தும் வண்ணமாக அவனை வேண்டுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று அவனுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போது சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். இந்த நிலையிலும் அவனுடைய தாயார் அவனுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஒரு நாள் இவன் சிறைச்சாலையிலே தனிமையில இருக்கிறதான போது உணர்வடைகிறவனாக இருக்கிறான். என்னுடைய தாயார் எனக்காக ஜெபிக்கிறார்கள், எனக்காக அறிவுரை செய்கிறார்கள். ஆனாலும் நான் இந்த விதமாக மாறிவிட்டேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இனிமேல் என்னுடைய தாயின் பேச்சை மீறமாட்டேன், நானும் தேவனோடு கூட நெருங்கி இருக்க ஆரம்பிப்பேன் என்கிறதான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். தேவன் அவனுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் அறிந்து அந்த சிறையிலிருந்து அவனை விடுவிக்கிறான். அவன் விடுவிக்கப்பட்ட மாத்திரத்திலே வீட்டிற்கு போய் தன்னுடைய தாயினிடத்திலே மன்னிப்பை கோரி தன்னுடைய தாயாரோடு கூட சேர்ந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அருமையான தேவ ஜனங்களே, அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறதான எந்த ஒரு காரியமும் நீங்கள் வீணாக போகாது. தேவன் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு சில தாய்மார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், அவருடைய எதிர்காலத்திற்காக, படிப்பிற்காக, மற்ற விதமான வேலைகளுக்காக என்று சொல்லி கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நோக்கி பார்க்கிறதான தேவன் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எனவே தீமோத்தேயுடையதான தாயார் எப்படி தீமோத்தேயுவை நல்வழியில் வளர்த்த வேண்டும் என்று சொல்ல முயற்சித்து வளர்த்தினார்களோ அதே விதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நிலைகளிலும் கொடுக்க வேண்டும். இந்த அந்நியர் தினம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகிறதான ஒரு அந்நியர் தினமாக மாறட்டும். இருந்த இடங்களில் நாம் ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான கேள்விகள், இன்னல்கள், இடர்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த அந்நியர் தினத்திலும் கூட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிறதான தியாகத்தை நீர் அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகளை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, வேலையை நினைத்து, ஆண்டவர் வருமானங்களை நினைத்து, மற்ற விதமான ஆண்டவரை கலக்கத்தினாலும் சோதனைகளினாலும் யாராவது காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒவ்வொரு தாய்மார்களின் தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.